ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 8ஆம் வகுப்பு பயிற்சி 1.5ல் முதல் கொஸ்டின் பார்க்கலாம். கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 73இன் கணத்தில் உள்ள ஒன்றுகளின் இலக்கம் டேஸ் ஆகும். அதாவது கணம் கண்டுபிடிக்கணும். 73 3 வாட்டி பெருக்குனா கிடைக்கக்கூடிய ஆன்சரில் ஒன்றுகள் இலக்கம் அப்படின்னா கடைசி எண் எதுன்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் இதோட கடைசி எண் 3, அதுக்கு நீங்கள் கணம் கண்டுபிடிச்சாலே போதும். சரிங்களா? அப்போ பாருங்கள், 3 கியூப் கணம்னாலே அடுக்கில் 3 எழுதிக்கணும். அடுக்கில் 3னா இந்த 3 வாட்டி எழுதி பெருக்கணும். சரிங்களா? பெருக்குங்க. 3 9 9 3 27. அப்போ லாஸ்ட் என்ன வருது? 7 வருது. அதுதான் நம்மளோட ஆன்சர். எடுத்து எழுதிருங்க 7. செகண்ட் சப்டிவிஷன் ஓர் ஈரிலக்க எண்ணின் கணத்தில் அதிகபட்சமாக டேஸ் இலக்கங்கள் இருக்கும். அதாவது ஒரு ஈரிலக்க எண் இருக்கு, அதாவது 2 இலக்கம் இருக்கக்கூடிய எண்ணோட கணத்துல எத்தனை இலக்கங்கள் இருக்குன்னு கேட்குறாங்க அதிகபட்சமாக. ஓகே, ஃபர்ஸ்ட் இருக்கிறதுலேயே சிறிய ஈரிலக்க எண் எதுனா 10. இதுல இருந்து 1 கழிச்சா 9ன்னு கிடைக்கும். 9 ஓர் இலக்க எண், ஏன்னா அதுல ஒரே ஒரு எண் மட்டும் இருக்கு. இதுதான் இருக்கிறதுலே சிறிய ஈரிலக்க எண். சரிங்களா? அப்போ கணம்னாலே அடுக்குல 3, அதனால 10 3 வாட்டி எழுதி பெருக்குங்க. அப்படி பெருக்குனா உங்களுக்கு 1000 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இனி இருக்கிறதுலே பெரிய ஈரிலக்க எண் எதுனா 99. இதுக்கு கூட 1 கூட்டினா 100ன்னு கிடைக்கும். 100 வந்து 3 இலக்க எண். சரிங்களா? இனி இதுக்கு கியூப் கண்டுபிடிக்கலாம். அப்போ 99 3 வாட்டி எழுதி பெருக்கணும். அப்படி பெருக்குனா உங்களுக்கு 970 299ன்னு கிடைக்கும். இப்போ 2 இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். நம்மளுக்கு கொஸ்டின்ல அதிகபட்சமாகன்னு கேட்குறாங்க. அப்போ பெரிய எண் இதை தான் எடுத்துக்கணும். இதில் எத்தனை இலக்கம் இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 இலக்கம் இருக்கு. அப்போ நம்மளோட ஆன்சர் 6. இனி தேர்ட் சப்டிவிஷன் 3333உடன் மிக சிறிய எண்ணான டேஸை கூட்டினால் அது ஒரு முழு கன எண்ணாகும். அதாவது இந்த எண்ணுக்கு கூட எதை கூட்டினா அது முழு கன எண்ணா மாறும்னு கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ கொஸ்டினில் 3333ன்னு கொடுத்துருந்தாங்க. இதுக்கு கூட எதை கூட்டினா முழு கன எண்ணா மாறும். இதுக்கு கூட 42 கூட்டினா நம்மளுக்கு முழு கன எண் கிடைக்கும். கூட்டலாமா? 3 2 கூட்டினா 5. அடுத்த 3 4 கூட்டினா 7. இனி முன்னாடி இருக்கக்கூடிய 33 அப்படியே வந்துடும். சரிங்களா? இது முழு கன எண்ணு தான். ஏன்னா 15 கியூபோட மதிப்பு தான் நம்மளுக்கு 3375. 15 3 வாட்டி எழுதி பெருக்குனா உங்களுக்கு இதுதான் கிடைக்கும். சரிங்களா? அப்போ நம்மளோட ஆன்சர் என்னது? 42. எடுத்து எழுதிருங்க 42. ஃபோர்த் சப்டிவிஷன் 540 × 50இன் கனமூலம் டேஸ் ஆகும். இதோட கனமூலம் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, எழுதிக்கலாம். 540 × 50 கனமூலம் அப்படின்னாலே ரூட்டு போட்டுக்கிட்டு 3 எழுதிக்கணும். சரிங்களா? கணம் கண்டுபிடிக்க எப்படி அதோட அடுக்குல 3 எழுதிக்கிட்டோமோ இது கனமூலம் கண்டுபிடிக்கும் போது ரூட் போட்டுக்கிட்டு இங்க 3ன்னு எழுதிக்கணும். இப்போ தனித்தனியாக நான் டா ஃபார்மெட்டில் சால்வ் பண்ண போகிறேன். இங்கே சால்வ் பண்ணலாம். 540 லாஸ்ட்டு 0 இல்லைன்னா 5 இருந்துன்னா கண்டிப்பாக 5ஆம் வாய்ப்பாடு போகும். 4 5 5. இனி 4 5 விட சின்ன நம்பர், அதனால அடுத்த நம்பரையும் சேர்த்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி சேர்த்து எடுக்கும் போது மறக்காமல் இங்கே 0 போடணும். இதை மறக்கக்கூடாது. இப்போ 40ல் 5 எத்தனை வாட்டி இருக்கும்? 8 வாட்டி. 8 5 40. இனி இங்கே லாஸ்ட்டு ரெட்டை எண், அப்போ 2ஆம் வாய்ப்பாடு தான் போகும். 2 10 4 2 8. திரும்ப 2ஆம் வாய்ப்பாடு. 5ல் 2 வாட்டி இருக்கு. 2 4. 5ல் இருந்து 4 கழிச்சா 1. இது இப்போ 14 மாறும். அப்போ 7 2 14. இனி 27 ஒற்றை எண். சரிங்களா? அது வந்து 3ஆம் வாய்ப்பாடில் வரும். எப்போனா 9 3 27. திரும்பவும் 3ஆம் வாய்ப்பாடு. 3 3 9. திரும்பவும் 3ஆம் வாய்ப்பாடு. 4 3 3. 1 வாரது வரைக்கும் நீங்கள் சால்வ் பண்ணணும். இதே மாதிரி 50ஐயும் டா ஃபார்மெட்டில் சால்வ் பண்ணலாம். லாஸ்ட் 0 இருக்குது. அப்போ 5ஆம் வாய்ப்பாடு போகும். 4 5 5. இந்த 0 அப்படியே எடுத்து எழுதிருங்க. திரும்பவும் 5ஆம் வாய்ப்பாடு. 2 5 10. இனி 2ஆம் வாய்ப்பாடு தான் போகும். 4 2 2. இப்போ நம்ம எழுதிக்கலாமா? பாருங்க, கியூப் ரூட் ஆஃப் 540 இங்கே சைடில் இருக்குது பார்த்தீங்களா? இதை எடுத்து எழுதிக்கணும். நடுவில் பெருக்கல் போடணும். 5 ஒரு வாட்டி தான் இருக்குது. பெருக்கல் 2 2 வாட்டி இருக்குது. அப்போ 2 × 2. அடுத்த 3 3 வாட்டி இருக்குது. 3 × 3 × 3 பெருக்கல் 50க்கு பதில் இதை எடுத்து எழுதிக்கலாம். 5 2 வாட்டி இருக்குது. அடுத்த ஒரு 2 தான் இருக்குது. இங்கே வெளியே 3 இருக்குது பார்த்தீங்களா? அப்போ என்ன பண்ணணும்னா ரூட்டுக்குள்ளே 3 வாட்டி ஒரு நம்பர் இருந்தால் தான் வெளியே எடுக்க முடியும். வர்க்க மூலம்னா 2 நம்பர் இருந்தால் போதும். இது கன மூலம் அப்படின்னா 3 நம்பர் சேமாக இருக்கணும். அப்போ பாருங்க, 5 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ மொத்தமாக 3 வாட்டி இருக்குது. அப்போ ஒரு 5 வெளியே எடுத்துருங்க. 2 இங்கே 3 வாட்டி இருக்குது. ஒரு 2 வெளியே எடுத்துடலாம். 3 3 வாட்டி இருக்குது. ஒரு 3 வெளியே எடுத்துருங்க. இப்போ பெருக்குங்க. 2 10. 10ஐயும் 3ஐயும் பெருக்குனா 30. இதுதான் நம்மளோட ஆன்சர். அப்போ எழுதிருங்க 30.
ஃபிஃப்த் சப்டிஷன் பார்க்கலாம். 0.000004913 கனமூலம் டேஸ் ஆகும். இப்போ இதோட கனமூலம் கண்டுபிடிக்கணும். சரிங்களா, அதை எடுத்து எழுதிக்கிட்டேன். கனமூலம் அப்படின்னாலே ரூட் எழுதிக்கிட்டு இங்கே 3 எழுதிக்கணும். ஓகே, இப்போ முதல் இந்த புள்ளியை நீக்கணும். சரிங்களா, ஃபர்ஸ்ட் அதை எடுத்து எழுதிக்கலாம். 0.000004913 எழுதிட்டேன். இந்த புள்ளியை நீக்கணும்னா பெருக்கணும். சரிங்களா, இப்போ புள்ளிக்கு அடுத்து எத்தனை நம்பர் இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 9 நம்பர் இருக்கு. அப்போ 9 0 எழுதிக்கணும். சரிங்களா, ஓகே, இன்னும் ஒரு 3 எழுதிட்டோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, புள்ளிக்கு அடுத்து எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை 0 போட்டுக்கிட்டு முன்னாடி 1 எழுதிக்கணும். இப்போ மேலே எதால் பெருக்குனீங்களோ கீழே அதால் பெருக்கணும். இதை எடுத்து அப்படியே எழுதிருங்க. 3 4 5 6 7 8 9 மொத்தமாக 9 0 வரும். இனி என்ன பண்ண போகிறோன்னா பெருக்கலாம். கியூப் ரூட் ஆஃப், ஞாபகம் வச்சுக்கோங்க, பெருக்கும்போது புள்ளி வலது பக்கமாக நகரும். ஓகேங்களா, இப்போ இதில் மொத்தமாக 9 0 இருக்குது. அப்போ இந்த புள்ளி 9 நம்பர் தள்ளி வெளியே வந்துடும். இங்கே வந்துடும். வெளியே புள்ளி வந்துடுச்சுன்னா அந்த புள்ளி எழுதாண்டாம். பாக்கி 4 9 1 3 மட்டும் எழுதினா போதும். முன்னாடி உள்ள 0வும் எழுதாண்டாம். எழுதிருங்க. 4 9 1 3 டிவைடட் பை கீழே உள்ளது அப்படியே வரும். 1 0 0 0 0 0 0 0 0 0. ஓகே, இதுக்கு அடுத்த கியூப் ரூட் ஆஃப் 4913. இதை எப்படி எழுதலான்னா 17 × 17 × 17 17 3 வாட்டி பெருக்குனா இது கிடைக்கும். இனி இதை எப்படி எழுதலான்னா 1000 × 1000 × 1000 1000 3 வாட்டி எழுதி பெருக்கினீங்கன்னா இது கிடைக்கும். ஓகேங்களா, இதுக்கு பிறகு கியூப் ரூட் ஆஃப் 17 3 வாட்டி இருக்கா, அப்போ 17 எழுதிக்கிட்டு அதோட அடுக்கில் 3 எழுதிருங்க. அதே மாதிரி 1000ம் 3 வாட்டி இருக்குது. 1000 எழுதிக்கிட்டு அதோட அடுக்குலையும் 3 எழுதிருங்க. இதுக்கு அடுத்த கியூப் ரூட் ஆஃப் 17/1000 ரெண்டுலேயும் அதோட அடுக்கில் 3 இருக்குது. அப்போ ஹோல் கியூப் மொத்தமாக சேர்த்து மேலே எழுதிக்கலாம். இனிமே இந்த கியூப் ரூட்டும் இந்த கியூபும் கேன்சல் ஆகிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க, கியூப் ரூட்டும் இந்த கியூபும் கேன்சல் ஆகிடும். அப்போ உள்ள என்னது இருக்கும்? 17/1000 இருக்கும். நம்மளுக்கு கொஸ்டினில் புள்ளி வச்சு கொடுத்தனால இதே நம்ம புள்ளி வச்சு தான் எழுதிக்கணும். இப்போ இங்கே புள்ளியே இல்லாட்டா புள்ளி லாஸ்ட் இருக்குன்னு அர்த்தம். நம்ம பெருக்கும் போது புள்ளியை வலது பக்கமாக நகர்த்தணும். இது வகுக்கும் போது புள்ளியை இடது பக்கமாக நகர்த்தணும். இங்கே மொத்தமாக 3 0 இருக்குது. அப்போ 3 நம்பர் தள்ளி நகர்த்தணும். இங்கே மொத்தமாக 2 நம்பர் தான் இருக்குது, இன்னொரு நம்பர் இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? 2 நம்பர் எழுதிட்டோம், இன்னொரு நம்பர் இல்லை, அதுக்காக 0ன்னு எழுதிடணும். எந்த நம்பர் இல்லையோ அதுக்கு பதில் 0. அடுத்து இந்த புள்ளி இங்கே வந்துருமா? 3 நம்பர் தள்ளி புள்ளி இங்கே வந்துடுச்சு. புள்ளிக்கு முன்னாடி எதுவும் இல்லாட்டா 0. அப்போ இதுதான் நம்மளோட ஆன்சர். எழுதிக்கலாம். 0.017. ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம். சரியா தவறா என கூறுக. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 24 கனமானது 4 என்ற இலக்கத்தில் முடியும். அதாவது 24க்கு கனம் கண்டுபிடிக்கணும். அதோட கடைசி எண் 4ல் முடியும்னு கேட்குறாங்க. சரிங்களா, கடைசியில் முடிகிறதான் கேட்குறாங்க. அப்போ நீங்கள் இதில் கடைசி என்னதுக்கு 4, இதுக்கு நீங்கள் கனம் கண்டுபிடிச்சாலே போதும். அப்போ 4 கனம்னாலே அடுக்கில் 3 எழுதிக்கணும். அடுக்கில் 3னா அந்த 4 3 வாட்டி எழுதி பெருக்கணும். சரிங்களா, பெருக்குங்க. பெருக்குனா உங்களுக்கு 64ன்னு கிடைக்கும். இங்கே லாஸ்ட்டு 4ல் முடியுது, அதுதான் கொடுத்துருக்காங்க. 4 என்ற இலக்கத்தில் முடியும். கரெக்டாக கொடுத்துருக்கனால இந்த கூற்று சரி. இனி செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. 1729 10 கியூபை கழித்தால் 9 கியூப் கிடைக்கும். என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1729 இதில் இருந்து 10 கியூபை கழிச்சா நம்மளுக்கு 9 கியூப் கிடைக்குமா? ஓகேங்களா, ஃபஸ்ட்டு 1729 எழுதிக்கலாம். மைனஸ் 10 கியூபோட மதிப்பு 1000, அதாவது 1 எழுதிக்கணும். அடுக்கில் 3னால 3 0 எழுதிக்கணும். இப்போ கழிச்சா என்ன கிடைக்கும்? 729. 729 எப்படி எழுதலான்னா 9 × 9 × 9 9 3 வாட்டி பெருக்குனா இதுதான் கிடைக்கும். அப்போ 3 வாட்டி 9 இருக்கிறதுனால 9 எழுதிக்கிட்டு அதோட அடுக்கில் 3 எழுதிக்கணும். இதை தான் கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க. 1729 10 கியூபை கழிச்சா நம்மளுக்கு 9 கியூப் கிடைக்கும். அப்போ இந்த கூற்று என்னது? சரி. தேர்ட் சப்டிவிஷன் 0.0012 கனமானது 0.00001728 ஆகும். இதோட கனம் இதுன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அப்போ கண்டுபிடிக்கலாம். இதுக்கு நம்ம கியூப் கண்டுபிடிச்சாலே போதும். அப்போ எழுதிக்கிட்டு அடுக்கில் 3ன்னு எழுதிருங்க. ஃபஸ்ட்டு நம்ம அந்த புள்ளியை நீக்கணும். சரிங்களா, அதுக்கு அதை எடுத்து எழுதிக்கலாம். 0.0012 புள்ளியை நீக்கணும்னா பெருக்கணும். எப்படின்னா புள்ளிக்கு அடுத்து எத்தனை நம்பர் இருக்குது? 1 2 3 4. அப்போ 4 0 எழுதிருங்க. புள்ளிக்கு அடுத்து எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை 0 போட்டுக்கிட்டு முன்னாடி 1ன்னு எழுதிக்கணும். இனி மேலே எதால் பெருக்கிறீங்களோ கீழே அதால் பெருக்கணும். மேலே 10,000ஆல் பெருக்கினீங்கன்னா கீழே 10,000 அப்படின்னு எடுத்து எழுதிருங்க. இப்போ பெருக்கலாமா?
பெருக்கும்போது புள்ளி வலது பக்கமாக நகரும். இங்கே மொத்தமாக 4 0. அப்போ இந்த புள்ளி 4 நம்பர் தள்ளி வெளியே வந்துடும். இங்கே மொத்தமாக 4 நம்பர் இருக்குது. அப்போ 4 நம்பர் தள்ளி வெளியே வந்துடும். லாஸ்ட் புள்ளினா அந்த புள்ளி வைக்காண்டாம், வெறும் 12 மட்டும் எழுதிருங்க. முன்னாடி இருக்கக்கூடிய 0வும் வேண்டாம். சரிங்களா? இங்கே நம்ம மறந்துட்டோம், மேலே வந்து கியூப் வரும். ஓகே, அடுத்த டிவைடட் பை. கீழே உள்ளதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 10,000. இங்கேயும் கியூப் வரும், அதை மறக்கக்கூடாது. சரிங்களா? இனி 12 கியூப். 12 3 வாட்டி எழுதி பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு 1728 தான் கிடைக்கும். அதே மாதிரி இதையும் நம்ம 3 வாட்டி எழுதி பெருக்கணும். அது ஈஸி தான். 1 எழுதிருங்க. இனி அடுக்கில் 3னால இந்த ஒரு 0க்கு பதில் 3 0 எழுதணும். அடுத்து இந்த 0க்கு பதில் 3 0. அடுத்த இந்த 0க்கு பதில் 3 0. இனி இதுக்கு பதில் 3 0. மொத்தமாக 12 0 வரும். சரிங்களா? நம்மளுக்கு கொஸ்டின் வந்து புள்ளியில் கொடுத்தனால இதே நம்ம புள்ளியில் தான் எழுதிக்க போகிறோம். கீழே மொத்தமாக 12 0 இருக்குது. நம்ம பெருக்கும் போது புள்ளி வலது பக்கமாக நகர்ந்து, இதே இது வகுக்கும் போது புள்ளி இடது பக்கமாக நகரும். சரிங்களா? 12 0 இருக்குது. அப்போது 12 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். புள்ளி இல்லாட்டா புள்ளி லாஸ்ட் இருக்குன்னு அர்த்தம். இங்கே மொத்தமாக 4 நம்பர் தான் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். 8 2 7 1 எழுதிட்டோம். 12 0 இருக்குது. அப்போ 12 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். இங்கே நம்மளுக்கு 4 நம்பர் தான் இருக்குது. அப்போ 12லேருந்து 4 கழிச்சா 8. சரிங்களா? அப்போ பாக்கி நம்பர் இல்லாட்டா அதுக்கு பதில் 0 எழுதிக்கலாம். 8 0 எழுதணும். 2 3 4 5 6 7 8. இப்போ புள்ளி இங்கே வந்துருமா? கடைசி புள்ளி இருக்குது, கீழே 12 0. அப்போ 12 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ புள்ளி இங்கே வந்துடும். புள்ளிக்கு முன்னாடி எதுவும் இல்லாட்டா 0. ஆனால் அங்கே ஆன்சர் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா புள்ளிக்கு அடுத்த ஒரு 5 0 தான் இருக்குது. சரிங்களா? இங்கே வந்து 8 0. அப்போ இந்த கூற்று என்னது? தவறுன்னு எழுதிக்கலாம். தவறு. 4th சப்டிஷன் பார்க்கலாம். 79,570 என்ற எண்ணானது ஒரு முழு கன எண்ணல்ல. இது வந்து ஒரு முழு கன எண்ணல்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டு தான். இது வந்து முழு கன எண்ணல்ல. இது வந்து கன எண்ணா இருந்துன்னா லாஸ்ட்டு 3 0 இருக்கணும். இல்லாட்டா 6 0, இல்லாட்டா 9 0. சரிங்களா? 3ஆம் வாய்ப்பாடில் வரக்கூடிய எண்களோட எண்ணிக்கையில் 0 இருக்கணும். இந்த மாதிரி ஒரு 0 இருந்துன்னா அது வந்து கன எண்ணல்ல. ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த கூற்று என்னது? சரிதான். 5th சப்டிவிஷன் 2,50,047 கன மூலமானது 63 ஆகும். இதோட கன மூலம் கேட்குறாங்க. அப்போ இதை சால்வ் பண்ணலாம். 5th சப்டிவிஷன் 25,00,47 கனமூலம் அப்படின்னாலே ரூட் எழுதிக்கிட்டு 3ன்னு எழுதிக்கணும். சரிங்களா? இப்போ இதை டா ஃபார்மெட்டில் சால்வ் பண்ணலாம். இங்கே சால்வ் பண்ணுறேன். 25,00,47 இது 3ஆம் வாய்ப்பாடு போகும். இதை சேர்த்து எடுத்துக்கலாம். 25ல் 3 8 வாட்டி இருக்குது. 8 3 24. 25லேருந்து 24 கழிச்சா 1. இப்போ இது 10 ஆகிடும். 10ல் 3 3 வாட்டி இருக்குது. 3 3 9. 10லேருந்து 9 கழிச்சா 1. இது இப்போ 10 மாறும். அப்போ திரும்பவும் 3 3 9 கழிச்சா 1 கிடைக்கும். இது இனி 14. 14ல் 3 4 வாட்டி இருக்குது. 4 3 12. 14லேருந்து 12 கழிச்சா பாக்கி 2. இது இப்போ 27 மாறும். 27 3ஆம் வாய்ப்பாடில் வரும். எப்போ வரும்? 9 3 27. திரும்பவும் 3ஆம் வாய்ப்பாடு போகும். 8ல் 3 2 வாட்டி. 3 2 6. 8லேருந்து 6 கழிச்சா பாக்கி 2. இது இப்போ 23. இதில் 3 7 வாட்டி இருக்குது. 7 3 21. 23லேருந்து 21 கழிச்சா 2. இது இப்போ 23. அப்போ திரும்பவும் 7 3 21 கழிச்சா 2. இது இப்போ 24. 24ல் 3 8 வாட்டி. 8 3 24. இனி 9 வரும். 3 3 9. திரும்பவும் 3ஆம் வாய்ப்பாடு போகும். இதை சேர்த்து எடுத்துக்கலாம். 27ல் 3 9 வாட்டி. 9 3 27. 7ல் 3 2 வாட்டி. 3 2 6. 7லேருந்து 6 கழிச்சா 1. இனி 18 3ஆம் வாய்ப்பாடில் வரும். எப்போனா 6 3 18. இனி 1 3 3. திரும்பவும் 3ஆம் வாய்ப்பாடு போகும். 3 3 9. இனி 2 வந்து 3 விடைக்கு சின்ன நம்பர். அப்போ அடுத்த நம்பரை சேர்த்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி சேர்த்து எடுக்கும்போது மறக்காமல் இங்கே 0 போடணும். இதை மறக்கக்கூடாது. ஓகே. 26ல் 3 8 வாட்டி. 8 3 24. 26லேருந்து 24 கழிச்சா 2. இது இப்போ 21. அப்போ 7 3 21. திரும்பவும் 3ஆம் வாய்ப்பாடு போகும். 1 3 3. இப்போ 0 3 விடைக்கு சின்ன நம்பர். அப்போ அடுத்த நம்பரை சேர்த்து எடுக்கணும். அதுக்கு நீங்கள் இங்கே 0 போடணும். 8ல் 3 எத்தனை வாட்டி இருக்கும்? 2 வாட்டி. 3 2 6. 8லேருந்து 6 கழிச்சா 2. இப்போ இது 27. அப்போ 9 3 27. திரும்பவும் 3ஆம் வாய்ப்பாடு. 10ல் 3 3 வாட்டி இருக்கும். 3 3 9. 10லேருந்து 9 கழிச்சா 1. இது இப்போ 12. அப்போ 4 3 12. இனி 3 3 9. இதுக்கு அடுத்த இது 7ஆம் வாய்ப்பாடு தான் போகும். சரிங்களா? இதை சேர்த்து எடுத்துக்கலாம். 34ல் 7 4 வாட்டி இருக்கும். 7 4 28. 34லேருந்து 28 கழிச்சா 6. இப்போ இது 63. 63 7ஆம் வாய்ப்பாடில் வரும். எப்போனா 9 7 63. இனி 49 7ஆம் வாய்ப்பாடில் வரும். 7 7 49. 7ம் 7ஆம் வாய்ப்பாடில் வரும். 1 7 7. இந்த மாதிரி 1 வாரது வரைக்கும் நீங்கள் சால்வ் பண்ணணும். இப்போ சைடில் உள்ளதை ரூட்டுக்குள்ளே எழுதிடலாமா? அப்போ எழுதிக்கலாம். கியூப் ரூட் ஆஃப் பாருங்கள்
இங்கே மொத்தமாக 3 6 வாட்டி இருக்குது. அப்போ 6 வாட்டி எழுதிக்கலாம். 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 6 வாட்டி எழுதிட்டோம். 7 3 வாட்டி இருக்குது, எழுதிக்கலாம். 7 இன்ட்டு 7 இன்ட்டு 7. ஓகே, ரூட்டுக்குள்ளே ஒரு நம்பர் 3 வாட்டி இருந்துன்னா ஒரு நம்பரை வெளியே எடுக்கலாம். அப்போது 3 3 வாட்டி இருக்குது, ஒரு 3 வெளியே எடுத்துருங்க. இங்கே 3 3 வாட்டி, ஒரு 3 வெளியே எடுக்கலாம். அடுத்த 7 3 வாட்டி இருக்குது, ஒரு 7 வெளியே எடுத்துருங்க. இப்போ பெருக்குங்க. 3 3 9 9 7 63. இதுதான் நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க. பாருங்கள், 63 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கூற்று என்னது? சரி. மூணாவது கொஸ்டின் பார்க்கலாம். 1944 ஒரு முழு கன எண்ணல்ல என நிரூபிக்க. தந்திருக்கக்கூடிய எண்ணு கன எண்ணல்ல நிரூபிக்கணும். சரிங்களா? அதுக்கு நீங்கள் டாஃப் ஃபார்மெட்டில் சால்வ் பண்ணாலே போதும். எடுத்து எழுதிக்கலாம். 1944. இங்கே சைடில் நான் சால்வ் பண்ணுறேன் பாருங்க. 1944. லாஸ்ட் இருக்கக்கூடிய எண் ரெட்டை எண், அப்போ 2ஆம் வாய்ப்பாடு போகும். 19ல் 2 எத்தனை வாட்டி இருக்கும்? 9 வாட்டி. 9 2 18. இனி 19ல் இருந்து 18 கழிச்சா 1, இது இப்போ 14 மாறும். 14ல் 2 7 வாட்டி இருக்குது. 7 2 14. இனி இங்கே 4 இருக்குது, அப்போ 2 4. திரும்பவும் லாஸ்ட் எண் ரெட்டை எண், அப்போ 2ஆம் வாய்ப்பாடு போகும். 9ல் 2 4 வாட்டி இருக்குது. 4 2 8. 9ல் இருந்து 8 கழிச்சா 1, இது இப்போ 17 மாறும். 17ல் 2 எத்தனை வாட்டி இருக்கும்? 8 வாட்டி. 8 2 16. இனி 17ல் இருந்து 16 கழிச்சா 1, இது இப்போ 12 மாறும். 12ல் 2 6 வாட்டி. 6 2 12. திரும்ப 2ஆம் வாய்ப்பாடு. 2 4. அடுத்த 4 2 8. இனி 3 2 6. இதுக்கு பிறகு இது ஒற்றை எண், அதனால 3ஆம் வாய்ப்பாடுக்கு சால்வ் பண்ணலாம். 24ல் 3 8 வாட்டி இருக்கும். 8 3 24. இனி 1 3 3. திரும்ப 3ஆம் வாய்ப்பாடு. 8ல் 3 2 வாட்டி இருக்கும். 3 6. 8ல் இருந்து 6 கழிச்சா 2 கிடைக்கும். இப்போ இது 21 மாறும். 21ல் 3 7 வாட்டி இருக்குது. 7 3 21. திரும்பவும் 3ஆம் வாய்ப்பாடு போகும். 9 3 27. இனி திரும்பவும் 3ஆம் வாய்ப்பாடு. 3 3 9. திரும்பவும் 3ஆம் வாய்ப்பாடு. 1 3 3. 1 வாரது வரைக்கும் நீங்கள் சால்வ் பண்ணணும். அப்போ இங்கே சைடில் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா? இதை நம்ம எழுதிக்க போகிறோம். 2 இன்ட்டு நடுவில் பெருக்கல் போட்டுருங்க. 2 இங்கே 3 வாட்டி இருக்குது. அப்போ 1 2 3. அதுக்கு பிறகு 3 இங்கே 5 வாட்டி இருக்குது. அப்போ எழுதிருங்க. 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3. லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய 1 எழுதணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? இப்போ வர்க்க எண்ணுனா 2 வாட்டி இருக்கணும் ஒரு எண். இது கன எண் அப்படின்னா 3 வாட்டி இருக்கணும். இப்போ பாருங்கள், 2 3 வாட்டி இருக்குது. 3 எத்தனை வாட்டி இருக்குது? 3 வாட்டி இருக்குது. ஆனால் இங்கே 3 2 வாட்டி தான் இருக்குது. இன்னொரு 3 இருந்தால் தான் இது கன எண்ணாக மாறும். சரிங்களா? அப்போ எழுதிக்கலாம். இங்கு 3 ஆனது 3 தொகுதியாக இல்லை. அதாவது 3 இங்கே 3 வாட்டி இல்லை. சரிங்களா? 2 வாட்டி தான் இருக்குது. 3 வாட்டி இருந்தால் மட்டும்தான் இது முழு கன எண். இங்கே 3 வாட்டி இல்லை, 2 வாட்டி இருக்கிறதுனால இது முழு கன எண் அல்ல. சரிங்களா? அதான் எழுதியிருக்கேன். இங்கு 3 ஆனது 3 தொகுதியாக இல்லை. 3 3 வாட்டி இல்லை, அதனால இது கன எண் அல்ல. எழுதிக்கலாமா? தேர்ஃபோர் 1944 ஆனது ஒரு முழு கன எண் அல்ல. நம்மளுக்கு கொஸ்டின்ல நிரூபிக்க கேட்டிருக்காங்க என்பது நிரூபிக்கப்பட்டதுன்னு எழுதிருங்க. ஓகேங்களா? இவ்வளோதான் இந்த சம். 4வது கொஸ்டின் பார்க்கலாம். 10985 எந்த மிகச்சிறிய எண்ணால் வகுக்க ஈவு ஆனது ஒரு முழு கன எண்ணாகும் என காண்க. இந்த எண்ணை எதால் வகுத்தா அது முழு கன எண்ணா மாறும்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஓகே, சால்வ் பண்ணலாம். 10985 இதை நம்ம டாஃப் ஃபார்மெட்டில் தான் சால்வ் பண்ண போகிறோம். 10985 லாஸ்ட்டு 5 இல்லாட்டா 0 இருந்துன்னா கண்டிப்பாக 5ஆம் வாய்ப்பாடு போகும். சரிங்களா? 10ல் 5 2 வாட்டி இருக்குது. 2 10. இனி 9ல் 5 ஒரு வாட்டி தான். 5 5. அப்போ 9ல் இருந்து 5 கழிச்சா பாக்கி 4. இப்போ இது 48 மாறும். 48ல் 5 9 வாட்டி. 9 5 45. இனி 48ல் இருந்து 45 கழிச்சா பாக்கி 3. இது இப்போ 35 மாறும். 35ல் 5 7 வாட்டி. 7 5 35. இது இனி 13ஆம் வாய்ப்பாடு தான் போகும். வேணா வகுத்து காமிக்கிறேன். உள்ளே இருக்கக்கூடிய 2197 உள்ளே எழுதிக்கோங்க. வெளியே இருக்கக்கூடிய 13 வெளியேயே எழுதிக்கோங்க. சரிங்களா? இப்போ 21ல் 13 ஒரு வாட்டி தான். 13 13. 21ல் இருந்து 13 கழிச்சா 8 கிடைக்கும். இனி 9 இறக்கிடலாம். 89ல் 13 6 வாட்டி. 6ஐயும் 13ஐயும் பெருக்குனா 78 கிடைக்கும். இனி இதை கழிச்சா 11 கிடைக்கும். இனி 7 இறக்கிடலாமா? ஓகே, 13 9 வாட்டி பெருக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 117 தான் கிடைக்கும். ஒரே நம்பர், அப்போ கழிக்கும்போது 0 வந்துடும். இனி ஈவில் என்னது இருக்குது? 169. அதை எடுத்து இங்கே எழுதிருங்க. உங்களுக்கு இந்த மெத்தடில் சால்வ் பண்ண தெரியாட்டா இந்த மாதிரி வகுத்து கூட நீங்கள் கண்டுபிடிக்கலாம்.
ஓகே, திரும்பவும் இது 13ஆம் வாய்ப்பாடு தான் போகும். 16ல் 13 ஒரு வாட்டி தான், ஓர் 13 13. 16ல் இருந்து 13 கழிச்சா பாக்கி 3. இது இப்போ 39ஆக மாறும். 39ல் 13 3 வாட்டி இருக்குது. இனி இதுவும் 13ஆம் வாய்ப்பாடு தான் போகும். ஓர் 13 13. 1 வாரது வரைக்கும் நீங்கள் சால்வ் பண்ணணும். இப்போ சைடில் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா, இதை பெருக்கல் போட்டு எழுதணும். ஃபஸ்ட்டு 5 இருக்குது பெருக்கல், அடுத்த 13 இருக்குது, அடுத்ததும் 13, அடுத்ததும் 13. இந்த 1 எழுதாண்டாம், ஏன்னா 1 பெருக்கும்போது இதே தான் கிடைக்கும். ஓகே, நான் என்ன சொல்லி தந்திருக்கேன், வர்க்க எண்ணுனா ஒரு நம்பர் 2 வாட்டி இருக்கணும். இதே இது கன எண்ணுனா 3 வாட்டி இருக்கணும். இங்கே பாருங்கள் 13 3 வாட்டி இருக்குது, அது ஓகே. ஆனால் 5 ஒரு வாட்டி தான் இருக்குது. இன்னும் 2 5 இருந்துன்னா இது முழு கன எண். ஆனால் ஒரே ஒரு 5 இருக்குது. அப்போ இந்த 5 மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இது முழு கன எண் தானே. இருக்கக்கூடிய நம்பர் 3 வாட்டி இருக்கும். அப்போ இது முழு கன எண்ணா மாறும். அதான் கொஸ்டினில் கேட்குறாங்க, எந்த எண்ணால் வகுத்தா இது முழு கன எண்ணா மாறும்னு கேட்குறாங்க. இப்போ நான் 5ஆல் வகுத்தா கீழே இருக்கக்கூடிய 5ம் மேலே இருக்கக்கூடிய 5ம் கேன்சல் ஆகிடும். அப்போ பாக்கி இருக்கக்கூடிய நம்பர் 3 வாட்டி இருக்கிறதுனால இது முழு கன எண்ணா மாறும். அப்போ நம்மளோட ஆன்சர் என்னது, 5. எழுதிருங்க. தேர்ஃபோர் 10,985ஐ 5ஆல் வகுத்தால் முழு கன எண்ணாகும். சரிங்களா, உங்கள் புக் பேக்கில் 5 மட்டும் தான் ஆன்சராக கொடுத்துருப்பாங்க, நீங்கள் இந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஓகே, இவ்வளோ தான் இந்த சம். 5வது கொஸ்டின் பார்க்கலாம். 200உடன் எந்த மிகச்சிறிய எண்ணை பெருக்க ஒரு முழு கன எண் கிடைக்கும் என காண்க. போன சம்மில் எந்த எண்ணால் வகுத்தா முழு கன எண் கிடைக்கும்னு கேட்டாங்க. இங்கே எதால் பெருக்குனா முழு கன எண்ணா மாறும்னு கேட்குறாங்க. சரிங்களா, இதுவும் போன சம் மாதிரி தான். ஓகே, 200 டா ஃபார்மெட்டில் சால்வ் பண்ணலாம். நான் என்ன சொல்லியிருக்கேன், லாஸ்ட்டு 0 இல்லைன்னா 5னா கண்டிப்பாக 5ஆம் வாய்ப்பாடு போகும். 2 5 வரைக்கும் சின்ன நம்பர், அதனால் அடுத்ததையும் சேர்த்து எடுத்துக்கலாம். 20ல் 5 4 வாட்டி இருக்கும். 4 20. இனி பாக்கி ஒரு 0, பாக்கி 0 மட்டும் இருந்துன்னா அந்த 0வை அப்படியே எடுத்து எழுதிருங்க. இனி திரும்பவும் லாஸ்ட்டு 0 பார்த்தீங்களா, அப்போ கண்டிப்பாக 5ஆம் வாய்ப்பாடு போகும். 40ல் 5 8 வாட்டி இருக்குது. 8 5 40. இனி இது ரெட்டை எண், அப்போ 2ஆம் வாய்ப்பாடு. 4 2 8. திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடு. 2 4. திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடு. 2 2. 1 வாரது வரைக்கும் இங்கே சால்வ் பண்ணணும். இப்போ சைடில் கிடச்சிருக்கதை பெருக்கல் போட்டு எழுதணும். 5 2 வாட்டி இருக்குது, அப்போ 5 × 5. அதுக்கு பிறகு 2 3 வாட்டி இருக்குது. 2 × 2 × 2 3 வாட்டி எழுதிருங்க. இனி 1 எழுதாண்டா. நான் என்ன சொல்லி தந்திருக்கேன், கன எண் அப்படின்னா ஒரு எண் 3 வாட்டி இருக்கணும். இப்போ 2 3 வாட்டி இருக்குது, ஆனால் 5 2 வாட்டி தான் இருக்குது. அப்போது நான் இங்கே ஒரு 5 எழுதிக்கிட்டேன்னா 5 என்னது 3 வாட்டி ஆகிடும். அப்போ 5 3 வாட்டி இருந்து 2 3 வாட்டி இருந்துன்னா அது முழு கன எண்ணா மாறும். ஓகே, கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னா, 200க்கு கூட எந்த மிகச்சிறிய எண்ணை பெருக்குனா முழு கன எண்ணா மாறும்னு கேட்குறாங்க. அப்போ நான் இன்னொரு 5 எழுதிக்கணும் தானே, பெருக்கல் போட்டு 5 எழுதுவோம். அப்போ 5ஆல் பெருக்குனா தான் இது முழு கன எண்ணா மாறும். அப்போ எழுதிக்கலாம். தேர்ஃபோர் 200உடன் 5ஆல் பெருக்க முழு கன எண் கிடைக்கும். இப்படி எழுதிருங்க. நம்மளோட ஆன்சர் 5. ஓகே, இவ்வளோ தான் இந்த சம். 6வது கொஸ்டின் பார்க்கலாம். 24 × 36 × 80 × 25 கனமூலம் காண்க. இப்போ இதோட கனமூலம் கண்டுபிடிக்கணும். அதுக்கு எல்லாத்தையும் தனித்தனியாக டா ஃபார்மெட்டில் சால்வ் பண்ணணும். சரிங்களா, ஃபஸ்ட்டு 24 பாருங்கள், லாஸ்ட் இருக்கக்கூடியது ரெட்டை எண். அப்போ 2ஆம் வாய்ப்பாடு போகும். 2 2. இனி 2 4. 12 2ஆம் வாய்ப்பாடில் வரும். எப்போ வரும், 2 12. 6 2ஆம் வாய்ப்பாடில் வரும். 3 6. இனி 3 3ஆம் வாய்ப்பாடில் மட்டும் தான் வரும். அப்போ 3 3. 1 வாரது வரைக்கும் நீங்கள் சால்வ் பண்ணணும். இதே மாதிரி 36 சால்வ் பண்ணலாமா. இதுவும் ரெட்டை எண், ஆனால் 3ஆம் வாய்ப்பாடுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ 3 3. 3 6. 12 3ஆம் வாய்ப்பாடில் வரும். எப்போனா 4 3 12. இனி 4 ரெட்டை எண், அப்போ 2ஆம் வாய்ப்பாடு. 2 4. 2 2ஆம் வாய்ப்பாடில் மட்டும்தான் வரும். அப்போ 2 2. இனி 80 சால்வ் பண்ணலாமா. இதே நம்ம 2ஆம் வாய்ப்பாடையே சால்வ் பண்ணலாம். அப்போ 4 2 8. ஒரு 0 அப்படியே வந்துடும். திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடு. 2 4. அடுத்த ஒரு 0. திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடு. சரிங்களா, 2 2. ஒரு 0 அப்படியே எழுதிருங்க. திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடு. 2 10. இனி 5 5ஆம் வாய்ப்பாடில் மட்டும்தான் வரும். அப்போ 5 5. இனி 25 சால்வ் பண்ணலாம். லாஸ்ட்டு 5, அப்போ 5ஆம் வாய்ப்பாடு. 5 25. இனி 5 5ஆம் வாய்ப்பாடில் வரும். 5 5. ஓகே, இப்போ இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 24 ×
36 இன்ட்டு 80 இன்ட்டு 25. நமக்கு இங்கே கனமூலம் கண்டுபிடிக்க கேட்குறாங்க. அப்போ நீங்கள் ரூட் எழுதிக்கிட்டு இங்கே 3 எழுதிக்கணும். சரிங்களா? ஏன்னா ரூட்டுக்குள்ளே 3 நம்பர் இருந்தால் தான் நம்மளால் வெளியே எடுக்க முடியும். கனமூலத்தை பொறுத்த வரைக்கும் ரூட்டுக்குள்ளே 3 நம்பர் இருந்தால் தான் நம்மளால் வெளியே எடுக்க முடியும். அப்போ இங்கே 3 எழுதிக்கணும். ஓகே, இனிமேல் கியூப் ரூட் ஆஃப் ஃபஸ்ட்டு 24 சால்வ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? இங்கே சைடில் கிடச்சிருக்கதை பெருக்கல் போட்டு எழுதணும். 2 3 வாட்டி இருக்குது. அப்போ 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 3 ஒரு வாட்டி தான் இருக்குது, எழுதிருங்க. அடுத்த 1 எழுதாண்டா. இதே மாதிரி 36 பாருங்கள், இங்கே சால்வ் பண்ணியிருக்கோம். 3 2 வாட்டி இருக்குது, அதனால் 3 இன்ட்டு 3. அடுத்த 2 வாட்டி, அப்போ 2 இன்ட்டு 2. இனி இங்கே பெருக்கல் இருக்குது. அடுத்த 80 இங்கே சால்வ் பண்ணியிருக்கோம். 2 4 வாட்டி இருக்குது, எழுதிருங்க. 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2. அடுத்த 5 ஒரு வாட்டி தான் இருக்குது. இனி பெருக்கல் 25 இங்கே சால்வ் பண்ணியிருக்கோம். 5 2 வாட்டி இருக்குது. அப்போது 5 இன்ட்டு 5. கனமூலம்னா ஒரு நம்பர் 3 வாட்டி இருந்துன்னா அதை வெளியே எடுக்கலாம். பாருங்கள், 2 இங்கே 3 வாட்டி இருக்குது. அப்போ ஒரு 2 வெளியே எடுத்துருங்க. பெருக்கல் இனி 3 வாட்டி இருக்குது. அப்போ ஒரு 3 வெளியே எடுக்கலாம். 2 3 வாட்டி இருக்குது. அப்போ ஒரு 2. அடுத்ததும் 2 3 வாட்டி இருக்குது. அப்போ ஒரு 2 வெளியே எடுத்துருங்க. இனி 5 3 வாட்டி இருக்குது. அப்போ ஒரு 5 வெளியே எடுக்கலாம். சரிங்களா? இப்போ எல்லாத்தையும் நம்ம வெளியே எடுத்துட்டோம். இனி என்ன பண்ணணும்? இது எல்லாத்தையும் பெருக்கிட்டாலே போதும். பாருங்கள், 3 6 6 2 12 2 பெருக்குனா 24. இனி 24ஐயும் 5 பெருக்கலாமா? 4 20. அப்போ 0 பாக்கி 2. 2 10 10 கூட 2 கூட்டினா 12. அப்போ நம்மளோட ஆன்சர் என்னது? 120. அப்போ எழுதிக்கலாம். கொஸ்டினில் நம்மளுக்கு 24 இன்ட்டு 36 இன்ட்டு 80 இன்ட்டு 25 இதோட கனமூலம் கேட்டிருந்தாங்க. அப்போ கனமூலம் 120 ஆகும். இப்படி எழுதிருங்க. ஓகேங்களா? ஓகே, இவ்வளோ தான் இந்த சம். 7வது கொஸ்டின் பார்க்கலாம். பகா காரணிப்படுத்துதல் மூலம் 729 மற்றும் 6859 ஆகியவற்றின் கனமூலத்தை காண்க. இங்கே நம்ம கனமூலம் கண்டுபிடிக்கணும், இது ரெண்டுக்கும். சரிங்களா? அதுவும் பகா காரணிப்படுத்துதல். பகா காரணிப்படுத்துதல் அப்படின்னா டா ஃபார்மெட்டு தான். ஓகே, சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 729. இப்போ லாஸ்ட்டு ஒற்றையன். அப்போ 3ஆம் வாய்ப்பாடு சால்வ் பண்ணலாமா? 7ல் 3 2 வாட்டி இருக்குது. 3 2 6 7ல் இருந்து 6 கழிச்சா 1. இது இப்போ 12ஆக மாறும். 12ல் 3 4 வாட்டி இருக்குது. 4 3 12. இனி 9ல் 3 3 வாட்டி. சரிங்களா? 3 9. இனி லாஸ்ட்டு 3. அப்போ 3ஆம் எப்படிக்கு சால்வ் பண்ணலாம். 24ல் 3 8 வாட்டி இருக்குது. அப்போ 8 3 24. இனி 3 3. திரும்பவும் 3ஆம் எப்படி சால்வ் பண்ணலாம். 8ல் 3 2 வாட்டி. 3 2 6 8லேருந்து 6 கழிச்சா 2. இது இப்போ 21 மாறும். 21ல் 3 7 வாட்டி. 7 3 21. திரும்பவும் 3ஆம் வாய்ப்பாடு. 9 3 27. இனி 9 3ஆம் வாய்ப்பாடில் வரும். பாருங்க, 3 9. இனி 3 3ஆம் வாய்ப்பாடில் வரும். 3 3. 1 வாரது வரைக்கும் நீங்கள் சால்வ் பண்ணணும். அப்போ 729 இதோட கனமூலம் கண்டுபிடிக்கலாம். கனமூலம் அப்படின்னாலே இந்த மாதிரி ரூட்டு போட்டுக்கிட்டு இங்கே 3 எழுதிக்கணும். ஏன்னா ரூட்டுக்குள்ளே 3 நம்பர் இருந்தால் தான் நம்மளால் ஒரு நம்பரை வெளியே எடுக்க முடியும். அதனால் மறக்காமல் இங்கே 3 எழுதிக்கணும். ஓகே, இப்போ பாருங்கள், கியூப் ரூட் ஆஃப் 729 எப்படி எழுதிக்கலாம்? இங்கே சைடில் உள்ளதை எழுதிக்கணும். 729 டா ஃபார்மெட்டில் பண்ணியிருக்கோம். இங்கே சைடில் இருக்கக்கூடியதை பெருக்கல் போட்டு எழுதணும். நம்மளுக்கு இங்கே 3 6 வாட்டி இருக்குது. அப்போ எழுதிருங்க. 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இந்த மாதிரி 6 வாட்டி எழுதிக்கணும். இப்போ கனமூலம் அப்படின்னா ரூட்டுக்குள்ளே 3 நம்பர் இருந்துன்னா ஒரு நம்பரை வெளியே எடுக்கலாம். அப்போ 3 3 வாட்டி இருக்குது. ஒரு 3 வெளியே எடுத்துருங்க. பெருக்கல் திரும்பவும் 3 3 வாட்டி இருக்குது. அப்போ ஒரு 3 வெளியே எடுக்கலாம். இனி இந்த 2 பெருக்குங்க. 3 3 9. அப்போ 729 கனமூலம் நம்மளோட ஆன்சர் என்னது? 9 ஆகும்னு எழுதிருங்க. இதே மாதிரி 6859 இதுக்கும் சால்வ் பண்ணலாமா? 6859 இது 19வது வாய்ப்பாடில் மட்டும்தான் வரும். வேணா வகுத்து காமிக்கிறேன். 6859 வெளியே இருக்கக்கூடிய 19 வெளியே எழுதிக்கலாம். இப்போ 68ல் 19 3 வாட்டி இருக்குது. சரிங்களா? 19 57 கழிச்சா 8லேருந்து 7 கழிச்சா 1. 6லேருந்து 5 கழிச்சா 1. இனி 5 கீழே இறக்கலாம். 115ல் 19 6 வாட்டி இருக்குது. 6 19 114. இனி கழிச்சா 1 கிடைக்கும். இப்போ 9 இறக்கிடலாம். சரிங்களா? இப்போ 19ல் 19 ஒரு வாட்டி தான் இருக்கும். 19 19 கழிச்சா நம்மளுக்கு 0 கிடைச்சிடும். 0 வந்திருக்கு. அப்போ ஈவு என்னது இருக்குது?
61. அதை இங்கே எடுத்து எழுதிருங்க. திரும்பவும் இது 19வது வாய்ப்பாடில் தான் வரும். 361ல் 19 19 வாட்டி இருக்குது. 19ஐயும் 19ஐயும் பெருக்குனா 361 தான் கிடைக்கும். இல்லாட்டா வகுத்து பாருங்க. இங்கே வகுத்தீங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு 19 தான் கிடைக்கும். ஓகே, திரும்ப 19 19வது வாய்ப்பாடில் மட்டும்தான் வரும். ஓர் 19 19. ஓகே, 1 வந்துடுச்சு. அப்போ ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ எழுதிக்கிறேன் பாருங்க. கியூப் ரூட் ஆஃப் 6859. இதோட கனமூலம் கண்டுபிடிக்கணும். ஓகே, கியூப் ரூட் ஆஃப் எழுதிக்கலாம். 19 இங்கே 3 வாட்டி இருக்குது. அப்போ எழுதிருங்க 19 இன்டூ 19. கனமூலம்னா ஒரு நம்பர் 3 வாட்டி இருக்கணும். அப்போ ரூட்டுக்குள்ளே 3 வாட்டி 19 இருக்குது. ஒரு 19 வெளியே எடுக்கலாம். அப்போ நம்ம 6859 இதோட கனமூலம் கண்டுபிடிச்சிட்டோம். எழுதிக்கலாம். 6859 கனமூலம் 19 ஆகும். சரிங்களா? இவ்வளோ தான் இந்த சம். 8வது கொஸ்டின் பார்க்கலாம். 46,656 கனமூலத்தின் வர்க்கமூலம் என்ன? அதாவது இதோட கனமூலத்தின் வர்க்கமூலம் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் கனமூலம் கண்டுபிடிக்கணும். கனமூலம்னா எப்படி எழுதணும்? இந்த மாதிரி ரூட் போட்டுக்கிட்டு வெளியே 3ன்னு எழுதிக்கணும். அதுதான் கனமூலம். இப்போ உள்ள எழுதிருங்க. 46,656 முதல் கனமூலம் கண்டுபிடிக்கணும். இனி இதுக்கு வர்க்கமூலம் கண்டுபிடிக்கணும். வர்க்கமூலம் அப்படின்னா வேற ரூட்டை மட்டும் போட்டுருங்க. சரிங்களா? இப்போ இதோட மதிப்பு என்ன அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே இருக்கக்கூடியதை சால்வ் பண்ணலாம். கியூப் ரூட் ஆஃப் என்னது இருக்குது? 46,656. இதை முதல் டா ஃபார்மெட்டில் சால்வ் பண்ண போகிறேன். அப்போ சால்வ் பண்ணலாமா? இங்கே சால்வ் பண்ணுறேன். 46,656 லாஸ்ட்டு ரெட்டை எண். அப்போ 2ஆம் வாய்ப்பாடு போகும். 4 2ஆம் வாய்ப்பாடில் வரும். எப்போனா 2 4 6 வரும். 3 2 6 திரும்பவும் 6. அப்போ 3 2 6 5 வராது. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 4 வரும். அப்போ 2 4 5லேருந்து 4 கழிச்சா பாக்கி 1. இது இப்போ 16 மாறும். 16 2ஆம் வாய்ப்பாடில் வரும். எப்போனா 8 2 16. இப்போ லாஸ்ட் இருக்கக்கூடிய 8 ரெட்டை எண். அப்போ 2ஆம் வாய்ப்பாடு போகும். ஓ 2 2 3 வராது. இதுக்கு முன்னாடி 2 வரும். அப்போ ஓ 2 2 3லேருந்து 2 கழிச்சா 1. இது இப்போ 13 மாறும். 13 2ஆம் வாய்ப்பாடில் வராது. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 12 வரும். அப்போ 6 2 12. 13லேருந்து 12 கழிச்சா 1. இது இப்போ 12 மாறும். அப்போ 6 2 12. இனி 8 வரும். எப்போனா 4 2 8. திரும்பவும் லாஸ்ட் ரெட்டை எண். அப்போ 2ஆம் வாய்ப்பாடு போகும். இப்போ முதல் 1 விடைக்கும் 2 சின்ன நம்பர். அப்போ இது 2ஐயும் சேர்த்து எடுத்துக்கணும். 11 வராது. இதுக்கு முன்னாடி 10 வரும். அப்போ 2 10 11லேருந்து 10 கழிச்சா 1. இது இப்போ 16 மாறும். அப்போ 8 2 16. 6 வரும். எப்போனா 3 2 6. இனி 4 வரும். 2 4. திரும்பவும் லாஸ்ட் ரெட்டை எண். அப்போ 2ஆம் வாய்ப்பாடு போகும். 5க்கு முன்னாடி இருக்கக்கூடிய 4 2ஆம் வாய்ப்பாடில் வரும். அப்போ 2 4. 5லேருந்து 4 கழிச்சா 1. இது இப்போ 18 மாறும். 18 2ஆம் வாய்ப்பாடில் வரும். எப்போனா 9 2 18. இனி 3 வராது. 2 வரும். அப்போ ஓ 2 2. 3லேருந்து 2 கழிச்சா 1. இது இப்போ 12 மாறுமா? அப்போ 6 2 12. திரும்பவும் லாஸ்ட் ரெட்டை எண். அப்போ 2ஆம் வாய்ப்பாடு போகும். ஓ 2 2. 9ல் 2 4 வாட்டி இருக்குது. 4 2 8. 9லேருந்து 8 கழிச்சா பாக்கி 1. இது இப்போ 11 மாறும். 11 2ஆம் வாய்ப்பாடில் வராது. இதுக்கு முன்னாடி 10 வரும். அப்போ 2 10. 11லேருந்து 10 கழிச்சா பாக்கி 1. இது இப்போ 16 மாறும். அப்போ 8 2 16. திரும்பவும் லாஸ்ட் ரெட்டை எண். அப்போ 2ஆம் வாய்ப்பாடு 14 வரும். எப்போனா 7 2 14. இனி 5ல் 2 2 வாட்டி. 2 4 5லேருந்து 4 கழிச்சா 1. இது இப்போ 18 மாறும். அப்போ 9 2 18. இனி லாஸ்ட் இருக்கக்கூடியது ஒற்றை எண். அப்போ 3ஆம் வாய்ப்பாடுக்கு சால்வ் பண்ணலாம். 7ல் 3 2 வாட்டி இருக்குது. 3 2 6. அப்போ 7லேருந்து 6 கழிச்சா 1. சரிங்களா? ஏன்னா 7 3ஆம் வாய்ப்பாடில் வராது. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 6 வரும். அதனால 3 2 6. இனி 7லேருந்து 6 கழிச்சா 1. அதை இங்கே எழுதிக்கணும். 12ல் 3 4 வாட்டி இருக்குது. 4 3 12. இனி 9 3ஆம் வாய்ப்பாடில் வரும். எப்போனா 3 3 9. திரும்பவும் 3ஆம் வாய்ப்பாடு சால்வ் பண்ணலாம். 24 3ஆம் வாய்ப்பாடில் வரும். எப்போனா 8 3 24. இனி 3 வரும். அப்போ ஓர் 3 3. திரும்பவும் 3ஆம் வாய்ப்பாடு 8 வராது. இதுக்கு முன்னாடி 6 வரும். அப்போ 3 6. 8லேருந்து 6 கழிச்சா 2. இது இப்போ 21 மாறும். 21 3ஆம் வாய்ப்பாடில் வரும். எப்போனா 7 3 21. இனி 27 3ஆம் வாய்ப்பாடில் வரும். 9 3 27. 9 வரும். அப்போ 3 3 9. இனி 3 3ஆம் வாய்ப்பாடு தான் போகும். ஓர் 3 3. 1 வரது வரைக்கும் நீங்கள் சால்வ் பண்ணணும். இப்போ சைடில் கிடச்சிருக்கதை நம்ம இங்கே எழுதிக்க போகிறோம். எழுதிக்கலாம். கியூப் ரூட் ஆஃப் பாருங்க, இங்கே 2 நம்மளுக்கு 6 வாட்டி இருக்குது. 1 2 3 4 5 6. 6 வாட்டி எழுதிருங்க. 2 இன்டூ 2 இன்டூ 2 இன்டூ 2 இன்டூ 2 இன்டூ 2. 6 வாட்டி எழுதிக்கிட்டோம். இனி 3 இங்கே 6 வாட்டி இருக்குது. அப்போ எழுதிருங்க. 3 இன்டூ 3 இன்டூ 3 இன்டூ 3 இன்டூ 3 இன்டூ 3.
கனமூலம் அப்படின்னா ரூட்டுக்குள்ள ஒரு நம்பர் 3 வாட்டி இருந்துன்னா அதை ஒரு வாட்டி வெளியே எடுக்கலாம். சரிங்களா? அதை மறக்கக்கூடாது. அப்போ 2 இங்கே 3 வாட்டி இருக்கா, ஒரு 2 வெளியே எடுத்துடலாம். அதே மாதிரி திரும்பவும் 2 3 வாட்டி இருக்குது, அப்போ ஒரு 2 வெளியே எடுத்துருங்க. இனி 3 இங்கே 3 வாட்டி இருக்குது. சரிங்களா? அப்போ ஒரு 3 வெளியே எடுக்கலாம். திரும்பவும் 3 3 வாட்டி இருக்குது, அப்போ ஒரு 3 வெளியே எடுத்துருங்க. இனி இதை பெருக்குங்க. 2 2 பெருக்குன்னா 4, 4 3 பெருக்குன்னா 12, 12ஐயும் இந்த 3 பெருக்கலாம். 3 2 6, அடுத்த 3 1 3, என்ன கிடைக்குது? 36 அப்படின்னு கிடைக்குது. இப்போ இதோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். இனி இதில் பிரதியிடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இதை எடுத்து எழுதிக்கிறேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் உள்ள வந்து கியூப் ரூட் ஆஃப் 46,656. ஓகே, ஸ்கொயர் ரூட் ஆஃப் நம்ம கியூப் ரூட் ஆஃப் 46,656 இதோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 36 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதை எடுத்து உள்ளே எழுதிருங்க. இனி என்ன பண்ணணும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 டா ஃபார்மெட்டில் சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணலாம். லாஸ்ட்டு ரெட்டை எண். சரிங்களா? அப்போ 2ஆம் வாய்ப்பாடு போகும். 3 2ஆம் வாய்ப்பாடில் வராது, இதுக்கு முன்னாடி 2 வரும். அப்போ ஓ 2 2, 3லேருந்து 2 கழிச்சா 1, இது இப்போ 16 மாறும். 16 2ஆம் வாய்ப்பாடில் வரும். எப்போனா 8 2 16, திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடு பாருங்க 18 வரும். 9 2 18. இனி 9 ஒற்றை எண். அப்போ 3ஆம் வாய்ப்பாடு சால்வ் பண்ணலாம். 3 3 9. இனி 3 3ஆம் வாய்ப்பாடில் வரும். ஓர் 3 3, 1 வந்துடுச்சு. அப்போ ஸ்டாப் பண்ணிடுங்க. இப்போ சைடில் கிடச்சிருக்கதை பெருக்கல் போட்டு உள்ளே எழுதிக்கணும். 2 2 வாட்டி இருக்குது, அப்போ 2 × 2. அடுத்த 3 இங்கே 2 வாட்டி இருக்குது, அப்போ 3 × 3. கனமூலம் அப்படின்னா ஒரு நம்பர் 3 வாட்டி இருந்துன்னா ஒரு நம்பரை வெளியே எடுக்கலாம். இதே இது வர்க்கமூலம் அப்படின்னா ரூட்டுக்குள்ள 2 நம்பர் சேமா இருந்துன்னா ஒரு நம்பரை வெளியே எடுக்கலாம். அப்போ பாருங்க 2 வாட்டி 2 இருக்கு, அப்போ ஒரு 2 வெளியே எடுத்துருங்க. 3 வாட்டி 3 இருக்கு, ஒரு 3 வெளியே எடுத்துருங்க. இப்போ இதை பெருக்குங்க. 2 3 பெருக்குன்னா 6. அப்போ இதுதான் நம்மளோட ஆன்சர். எழுதிக்கலாம். தேர்ஃபோர் 46,656 கனமூலத்தின் வர்க்கமூலம். நம்மளோட ஆன்சர் என்னது? 6 6 ஆகும்னு எழுதிருங்க. ஓகேங்களா? இவ்வளோ தான் அந்த சம். 9வது கொஸ்டின் பார்க்கலாம். ஓர் வர்க்க எண்ணின் கனமானது 729 எனில் அந்த எண்ணின் வர்க்க மூலத்தை காண்க. அதாவது ஒரு எண் இருக்கு, அந்த எண்ணோட வர்க்கம், அதுக்கப்புறம் அதோட கனம், அதோட மதிப்பு என்னன்னா 729 கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த எண்ணோட வர்க்க மூலம் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ அந்த எண்ணை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இனி இதோட வர்க்கம், அடுத்து அதோட கனம். கனம்னா அடுக்கில் 3 எழுதிக்கணும், வர்க்கம்னா அடுக்கில் 2. இதோட மதிப்பு 729 கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சிக்கிட்டு அதுக்கு வர்க்க மூலம் கண்டுபிடிக்கணும், அதாவது அதுக்கு ரூட் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ சால்வ் பண்ணலாம். எக்ஸ் ஸ்கொயரை மட்டும் இங்கே வச்சுக்கிறேன். இந்த கியூப் அங்கே போச்சுன்னா கியூப் ரூட்டாக மாறும். சரிங்களா? கியூப் அந்த பக்கம் போச்சுன்னா கியூப் ரூட். கியூப் ரூட்னா இங்கே மறக்காமல் 3 எழுதிக்கணும். உள்ள 729. இனி 729 டா ஃபார்மெட்டில் சால்வ் பண்ண போகிறேன். 729. ஓகே, லாஸ்ட் ஒற்றையன். அப்போ 3ஆம் வாய்ப்பாடு சால்வ் பண்ணலாம். 7ல் 3 2 வாட்டி, 3 2 6, 7லேருந்து 6 கழிச்சா 1. இது இப்போ 12. 12 3ஆம் வாய்ப்பாடில் வரும். எப்போனா 4 3 12, 9 வரும். 3 3 9, திரும்பவும் 3ஆம் வாய்ப்பாடு போகும். 2ஐயும் சேர்த்து எடுத்துக்கலாம். 24ல் 3 8 வாட்டி இருக்கும். 8 3 24. இனி ஓர் 3 3, திரும்பவும் 3ஆம் வாய்ப்பாடு. 8ல் 3 2 வாட்டி இருக்கும். 3 2 6, இனி 8லேருந்து 6 கழிச்சா 2. இது இப்போ 21 மாறும். இனி 7 3 21, திரும்பவும் 3ஆம் வாய்ப்பாடு. 27 3ஆம் வாய்ப்பாடில் வரும். எப்போனா 9 3 27, திரும்பவும் 3ஆம் வாய்ப்பாடு. 9 3ஆம் வாய்ப்பாடில் வரும். எப்போனா 3 3 9. இனி 3 3ஆம் வாய்ப்பாடுக்கு போகும். ஒரு 3 3, 1 வாரத்து வரைக்கும் நீங்கள் சால்வ் பண்ணணும். இப்போ கியூப் ரூட்டுக்குள்ளே இங்கே சைடில் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா, அதை பெருக்கல் போட்டு எழுதணும். இங்கே 6 வாட்டி 3 இருக்குது. அப்போ எழுதிருங்க. 3 × 3 × 3 × 3 × 3 × 3, 6 தடவை 3 எழுதிருங்க. இனி பாருங்க, ரூட்டுக்கு வெளியே 3 இருக்கு. அப்போ ரூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்பர் 3 வாட்டி இருந்தால் தான் ஒரு நம்பரை வெளியே எடுக்க முடியும். இங்கே பாருங்க 3 3 வாட்டி இருக்கு. அப்போ ஒரு 3 வெளியே எடுக்கலாம். பெருக்கல். திரும்பவும் 3 3 வாட்டி இருக்கு. ஒரு 3 வெளியேடுங்க. இப்போ இதை பெருக்குங்க. 3 3 9. இது வந்து எக்ஸ் ஸ்கொயரோட மதிப்பு. நம்மளுக்கு எக்ஸோட மதிப்பு தேவை. அப்போ எக்ஸை வச்சுக்கலாம். இனி ஸ்கொயர் அந்த பக்கம் போச்சுன்னா ஸ்கொயர் ரூட்டாக மாறும். கியூப் ரூட்னா இங்கே 3 எழுதிக்கணும். இதே இது ஸ்கொயர் ரூட்னா இங்கே 2 எழுதாண்டாம். சரிங்களா? 2 எழுதினாலும் பிரச்சனை கிடையாது, எழுதாட்டாலும் பிரச்சனை கிடையாது. இப்போ 9 எப்படி எழுதலாம்? 3 × 3 எழுதிக்கலாமா? வேணா, இந்த 9 அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டு அடுத்த ஸ்டெப்பில் நம்ம மாற்றி எழுதிக்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 எப்படி எழுதலாம்னா 3 × 3, 3 3 9 தானே. வேணா டா ஃபார்மெட்டில் சால்வ் பண்ணுங்க. இங்கே 9 இருக்கு, இதுக்கு நேராக 3 இருக்கு, அதுக்கு கீழே 3. அப்போ 2 வாட்டி 3 இருக்கா, அதனால இப்படி எழுதிருங்க. ஓகே, இது வந்து ஸ்கொயர் ரூட். அப்போ ஒரு நம்பர் 2 வாட்டி இருந்ததுன்னா ஒரு நம்பரை வெளியே எடுக்கலாம்.
கியூப் ரூட் அப்படின்னா 3 தடவை இருக்கணும். இது ஸ்கொயர் ரூட் அப்படின்னா 2 தடவை இருந்தால் போதும். ஓகே, 3 இங்கே 2 வாட்டி இருக்குது, ஒரு 3 வெளியே எடுக்கலாம். இதுதான் என்னது எக்ஸோட மதிப்பு. இனி இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். அதாவது 3 இருக்கா, இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். அதை நீங்கள் நீள் வகுத்தல் முறையில் தான் சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணுறேன் பாருங்கள். இங்கே 3 இருக்குது, எழுதிருங்க. இந்த சைடும் சேமான நம்பர் தான் போடணும். அப்போ 1 1, ஏன்னா இதை 2ஐயும் பெருக்குனா தான் 3 விடைக்கும் சின்ன நம்பர் கிடைக்கும். 1 பெருக்குனா 1, இங்கே 2 அங்கே 2 போட்டிங்கன்னா 2 பெருக்குனா 4 கிடைக்கும். 3 விடைக்கு 4 பெரிய எண், நம்மளுக்கு எப்பவுமே சின்ன எண் தான் வேணும். ஓகே, இனிமே இதை கழிக்கலாமா? 3லேருந்து 1 கழிச்சா 2. இனி இறக்க எதுவுமே இல்லை, அப்போ புள்ளி வச்சுக்கிட்டு 2 0 இறக்கணும். நீள் வகுத்தலை பொறுத்த வரைக்கும் 2 நம்பராக தான் இறக்கணும். ஓகே, இப்போ இந்த மாதிரி இறக்குன உடனேயே மேலே என்னது இருக்கோ அதை 2ஆல் பெருக்கி இங்கே எழுதணும். 2 1 பெருக்குனா 2. இப்போ 2க்கு பக்கத்தில் ஒரு நம்பர் வரும். அதே நம்பரால் இதை பெருக்குனா நமக்கு 200 இல்லாட்டா இதை விடைக்கும் சின்ன நம்பர் கிடைக்கணும். அது என்ன வரும்னா 7 தான் வரும். சரிங்களா? இங்கே 8 போட்டாலும் நீங்கள் 8ஆல் பெருக்கினீங்கன்னா இதை விடைக்கும் பெரிய எண் கிடைக்கும். இங்கே 7 போட்டுக்கிட்டு இதை 7ஆல் பெருக்கினீங்கன்னா இதை விடைக்கும் சின்ன நம்பர் கிடைக்கும். பெருக்குங்க. 7 7 49. அப்போ 9 பாக்கி 4. இனி 7 2 14. 14க்கு கூட 4 கூட்டினா 18. இப்போ கழிங்க. 200லேருந்து 189 கழிச்சா 11ன்னு கிடைக்கும். இனி புள்ளி இருக்கிறதுனால 2 0 இறக்கிருங்க. இறக்குன உடனே என்ன பண்ணணும்? மேலே என்னது இருக்கோ அது 2ஆல் பெருக்கி இங்கே எழுதணும். பெருக்குங்க. 2ஐயும் 17ஐயும் பெருக்குனா 34. அந்த புள்ளி ஒன்று இங்கே போடாண்டா. இனி இதுக்கு பக்கத்தில் ஒரு நம்பர் வரும். அதே நம்பரால் இதை பெருக்குனா இதை விடைக்கும் சின்ன நம்பர் கிடைக்கணும். அந்த நம்பர் என்னன்னா 3. சரிங்களா? இங்கே 3 அங்கே 3. இப்போ பெருக்குங்க. 3 3 9. அடுத்த 3 4 12. அப்போ 2 இங்கே பாக்கி 1 இங்கே. இனி 3 3 9. 9க்கு கூட 1 கூட்டினா 10. கழிக்கலாம். இது இப்போ 10 மாறும், இது 9 மாறும், இது 0 ஆகிடும். ஓகே, 10லேருந்து 9 கழிச்சா 1, 9லேருந்து 2 கழிச்சா 7, 10லேருந்து 10 கழிச்சா 0. முன்னாடி 0னா அந்த 0 போடாண்டா. இனி புள்ளி இருக்கிறதுனால 2 0. ஓகே, இறக்குன உடனே மேலே என்னது இருக்கோ அது 2ஆல் பெருக்கி இங்கே எழுதணும். பெருக்கலாமா? 2 3 பெருக்குனா 6. அடுத்த 2 7 பெருக்குனா 14. 4 பாக்கி 1. 2 1 பெருக்குனா 2. 2க்கு கூட அந்த 1 கூட்டினா 3. இனி இதுக்கு பக்கத்தில் ஒரு நம்பர் வரும். அதே நம்பரால் பெருக்குனா இதை விடைக்கு சின்ன நம்பர் கிடைக்கணும். அந்த நம்பர் என்னன்னா 2. சரிங்களா? இங்கே 2 எழுதிருங்க, மேலே 2 எழுதிருங்க. பெருக்கலாம். 2 2 பெருக்குனா 4. அடுத்த 2ஐயும் 6ஐயும் பெருக்குனா 12. 2 பாக்கி 1. இனி 2ஐயும் 4ஐயும் பெருக்குனா 8. 8க்கு கூட 1 கூட்டினா 9. அடுத்த 2ஐயும் 3ஐயும் பெருக்குனா 6. கழிங்க. இனிதா கடன் வாங்கலாம். இது 10 மாறும், இது 9 மாறும், இது 0 ஆகிடும். 10லேருந்து 4 கழிச்சா 6, 9லேருந்து 2 கழிச்சா 7, 70லேருந்து 69 கழிச்சா 1. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். புள்ளிக்கு அடுத்து 3 நம்பர் வந்தனால இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ எழுதிருங்க. மேலே என்ன கிடைக்குது? 1.732. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேங்களா? இவ்வளோ தான் இந்த சம். 10வது கொஸ்டின் பார்க்கலாம். எந்த இரு மிகச்சிறிய முழு வர்க்க எண்களை பெருக்கினால் ஒரு முழு கன எண் கிடைக்கும் என காண்க. அதாவது எந்த 2 வர்க்க எண்களை பெருக்குனா நமக்கு கன எண் கிடைக்கும்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வர்க்க எண்களை எழுதிக்கலாம். வர்க்க எண்கள் மேலே 1 2 எழுதிக்கலாம். 1 2 3 4 5. 5 வரை போதும், ஏன்னா சிறிய எண்கள் தான் கேட்குறாங்க. ஓகே, வர்க்க எண்கள் அப்படின்னா ஒரு எண்ணை 2 வாட்டி பெருக்கணும். அப்போ 1ஐயும் 1ஐயும் பெருக்குனா 1 தான். இனி 2 2ஐயும் பெருக்குனா 4, 3ஐயும் 3ஐயும் பெருக்குனா 9, 4ஐயும் 4ஐயும் பெருக்குனா 16, 5ஐயும் 5ஐயும் பெருக்குனா 25. அடுத்த கன எண்கள் எழுதிக்கலாம். கன எண்கள் அப்படின்னா 3 வாட்டி பெருக்கணும். 1 3 வாட்டி பெருக்குனா 1 தான். 2 3 வாட்டி பெருக்குனா 8, 3 3 வாட்டி பெருக்குனா 27, 4 3 வாட்டி பெருக்குனா 64, 5 3 வாட்டி பெருக்குனா 125. சரிங்களா? நம்ம கொஸ்டின்ல என்ன கேட்டிருந்தாங்க? எந்த 2 வர்க்க எண்களை பெருக்குனா முழு கன எண் கிடைக்கும்னு கேட்குறாங்க. அப்போ பெருக்கலாம். 1 4 பெருக்குனா 4, அது இல்லை. 1 9 பெருக்குனா 9, அதுவும் இல்லை. 1 16 பெருக்குனா 16, அதுவும் இல்லை. 1 25 பெருக்குனா 25, அதுவும் இல்லை. இனி 4ஆல் பெருக்கலாம். 4 9 பெருக்குனா 36, அதுவும் இல்லை. 4 16 பெருக்குனா 64, அது இருக்கு. அப்போ எழுதிக்கலாம். 4 16 பெருக்குனா முழு கன எண் 64 கிடைக்கும். அப்போ நம்மளோட ஆன்சர் 4 16 எழுதிக்கலாம். தேவையான வர்க்க எண்கள் = 4, 16. சரிங்களா? இதுதான் இதோட ஆன்சர். இதோட இந்த பயிற்சி முடியுது. என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.